2 இயர்ஸ்ல எடுக்கல. நத்திங் வாஸ் டன். இன்னைக்கு ராஜா ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது அவருடைய ப்ரெஷர்னால தான் இருக்கும் கண்டிப்பா. டிஎம்கே சைட்ல இருந்து ஆனால் ராஜாவுக்கு ப்ரொடெக்ஷனே இருக்கு, தொடர்ந்து இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு டைப் ஆஃப் பிஹேவியர், அதாவது பிரதமருடைய இன்ஆக்ஷன் ஒரு சைடு, திமுகவுடைய ப்ரொடெக்ஷன், இது என்ன ரீசன்ஸ் ரெண்டு பேருக்கும்? இல்ல, திமுகவுடைய ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஆப்வியஸ். வெறும் பார்ட்டி, இவர் எங்க பார்ட்டிக்காரர் இல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இவ்வளவு பெரிய ஊழலை, இவ்வளவு பெரிய மோசடியை தனிநபராக ஒருத்தர் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க முடியாதுங்கிறது நம்ம அமைப்பு முறை. அதுல இன்னும் பங்குதாரர்கள் ஏராளமாக இருந்தே ஆகணுங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு. அப்ப ராஜாவோட உடனடியான பங்குதாரர்களாக முதல்ல யார் இருக்க முடியும்? அவர் கட்சியை சேர்ந்தவர்கள், அவர் கட்சியும் தான் இருக்க முடியும். அதனால நிச்சயமா கட்சி அவரை சப்போர்ட் பண்றதுல எந்த ஆச்சரியமும் அதில் இல்லை. ஏன்னா இல்லை, நீங்க அதை செய்யலன்னா உங்களால நான் காட்டி கொடுத்துருவேங்கிற ஒரு மிரட்டலை ராஜா கூட பயன்படுத்த முடியும். என்ன, அதனால கட்சி அவரோட நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஜெயந்தி நட்ராஜன் தான் ரியாக்ட் பண்றாங்க. அவங்க நீங்க என்ன சொல்றாங்க, வாட் இஸ் கால்ட் கோலிஷன் தர்மா, அலையன்ஸ் தர்மா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ கூட்டணி தர்மத்தினால நாங்க இப்ப அதை பத்தி பேச முடியாதுன்ற மாதிரி அன்னைக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. காங்கிரஸ் மேனா இருந்தா நாங்க ஒரு பர்டிகுலர் முடிவு நாங்க ஆக்ஷன் எடுத்துருவோம். கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் இருந்தா எங்களால எங்க கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு இன்டைரக்டா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. அப்ப பிரதமரோட இன்ஆக்ஷன் என்பது இந்த கோலிஷன் தர்மா சார்ந்ததா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ அடுத்தது என்ன நடக்கணும்? இப்போ ஜேபிசி ஒரு டிமாண்ட், அது இப்போ காங்கிரஸ் சைட்ல இருந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்லிமெண்ட்ல இப்போ எப்படி நடக்கும்னு வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பட் லீகலாகவும் இந்த ஹோல் இஷ்யூ லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரதுக்கு வாட் ஹேஸ் டு பி டன்? லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்கு இல்லை, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று, இந்த 2G லைசன்ஸை யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ ஸ்ட்ரெயிட்டாகவே அது எல்லாத்தையும் கேன்சலேஷன் பண்ண வேண்டியிருக்கு. என்ன, அதை சப்ஜெக்ட் ஒரு கண்டிஷன் பண்ணலாம். என்னன்னா, இது நியாயமாக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நிரூபிக்கப்படும் வரைக்கும் இந்த லைசன்ஸ் எல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. 2G லைசன்ஸ் கொடுத்ததை ரத்து செய்யணும். அதில் ட்ராய் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆமா, they have recommended. ஆமா. ரெண்டாவது ஆல்ரெடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இன்கம் டாக்ஸும் ரேடியா டேப்ஸை பொருத்தி இல்லை மணி லாண்டரிங் இருந்திருக்கா என்னங்கிற ஃபேக்டர் ஆல்ரெடி பார்க்குறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஹஸ் பி ஸ்பீடட் அப். அது விரைவாக நடக்க வேண்டிய அவசியம் ரெண்டாவது பக்கம் இருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, பிரதமர் ஓப்பனாக என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்லிமெண்ட்ல சொல்லிட்டு நான் ஜேபிசியை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறதா மூணாவது நடக்க வேண்டியது. ஸோ ஜேபிசி தவிர இதில் உடனடியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேற ஒன்றும் இல்லை. பட் ஜேபிசிக்கு கூட அதை ஒரு காலம் தாழ்த்துற உத்தியா ஆக்கல அர்த்தம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து இத்தனை நாளைக்குள்ள அதை முடிக்கணுமோ, ஒரு 3 months டைம் அப்படிங்கிற மாதிரி அதிகபட்சம் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கணுங்கிறது அவசியம் இருக்கு. இப்போ அடுத்த